எனக்கு மிக அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தரது நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் மேன்மைப்படுத்தி நிறுத்துவாராக. கர்த்தரது நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது யோசுவா 18வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள் என்று ஜனங்களை பார்த்து கேட்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள். இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பார். ஆனால் சுதந்தரித்துக் கொள்வதற்கு மிகவும் சோர்வை காட்டுவோம். இதை நாம் எப்பொழுது சுதந்தரிப்போம், இதற்காக நாம் என்ன செய்வோம், இதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அசதியாகவே இருக்கிறது. பிரியமானவர்களே, வாக்குத்தத்தத்தின் மீது ஒரு அக்கறை காட்டாமல், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மீது ஒரு உற்சாகத்தை காட்டாமல், அதை ஏனோ தானோ என்று நாம் பயன்படுத்துவதற்கு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தரவில்லை. ஒரு வார்த்தை தேவ தூதன் மூலமாய் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் கொடுப்பாரே, ஆனால் அதில் இருந்து அந்த ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்தரித்துக் கொள்வது என்பதை நீங்களும் நானும் வாஞ்சையோடு காத்திருக்க வேண்டும், எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்கிறார், அவர் மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார், கனப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார், உங்களுக்காக யுத்தம் பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய நாட்களிலே நாம் பார்ப்போம், நம்மளுக்கு சுதந்தரிப்பு தருவேன் என்று சொன்ன சில ஆசீர்வாதங்களுக்காக இன்னும் அசதியாய் இருப்பது, ஏதோ தானோ என்று கர்த்தருடைய வார்த்தையை அற்பமாய் நினைப்பது. அப்படி இருப்போமே ஆனால் ஆசீர்வாதங்கள் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கவே பலிக்காது. கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமே ஆனால் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்று பார்ப்போம். ரோமர் 12:11 சொல்லுகிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாக்கு தத்தத்தின் மீது ஒரு ஜாக்கிரதை, வார்த்தையின் மீது ஒரு ஜாக்கிரதை, விசுவாசத்தில் ஒரு ஜாக்கிரதை, ஜெபத்தில் ஒரு ஜாக்கிரதை, காத்திருப்பில் ஒரு ஜாக்கிரதை இருக்குமே ஆனால் நிச்சயம் சொல்லுகிறேன், நாம் அசதியாயிராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது மேன்மைகளை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை கனப்படுத்தி உயர்த்துவாராக. நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை நாம் கேட்கிறேன். அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறேன். தடைகளை நீக்குகிறவர் என் பிள்ளைகளுக்கு முன்பாக புறப்பட்டு போகும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். சகல கட்டுகளை கர்த்தர் உடைத்து நொறுக்குவீராக. இந்த நாளில் கர்த்தருடைய மகிமையின் கரம் நீட்டப்படுவதாக. ராஜா, மேன்மையான காரியங்களை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், தடைகளை நீக்குகிறவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. ராஜா, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. நாங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக கிருபை தாரும். இந்த நாளில் தேவன் ஆண்டவரின் பிள்ளைகள் வேலைக்கு புறப்பட்டு போறாங்க. சுவாமி, பாதுகாத்து கொள்ளுங்க, கூடவே இருந்து நடத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.